Hi friends, welcome to Sajisha Kitchen. இன்னைக்கு சேனலில் நம்மளோட டெய்லி லைஃப் வேலைகளை கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தான் சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போது ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம். ஒரு சில வீட்டில் பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக் டோர் வச்சுருப்பாங்க. ஒன்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணினா அதுவே க்ளோஸ் ஆகிடும். இன்கேஸ் நமக்கு அந்த ரூமில் அடிக்கடி வேலை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சும்மா டோரை ஓப்பன் பண்ணி போகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். அந்த மாதிரி டைமில் ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் காலியான டூத் பேஸ்ட் கவர் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஒரு 3 வாட்டி இல்லை 4 வாட்டி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா அந்த டோருக்கும் தரைக்கும் இடையில உள்ள அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக தான். இப்போது டோருக்கு அடியில் இந்த பேஸ்ட் கவரை நம்ம நல்லா அழுத்தி வச்சு விட்டுட்டோன்னா போதும். பாருங்கள், அந்த டோர் மூவ் ஆகாமல் அதே இடத்துல அப்படியே ஃபிக்ஸ் ஆயிருச்சு. நம்மளாக அந்த பேஸ்ட் கவரை எடுத்துகிட்டு டோரை க்ளோஸ் பண்ணினா மட்டும்தான் க்ளோஸ் ஆகும். சின்ன பசங்க இருக்க வீட்டிலலாம் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் டோர் இருக்கிற இடத்துல நீங்கள் இந்த மாதிரி வேஸ்ட்டான பேஸ்ட் கவரை ஒரு டோர் ஸ்டாப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது செகண்ட் டிப் பார்க்கலாம். நம்ம வீட்டு பாத்ரூமில் இருக்க டேப் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சோப்பு தண்ணி படுறதுனால இந்த மாதிரி தான் வெள்ளை கலரில் கரை படிஞ்சு போயிருக்கும். இந்த கரையை எப்படி நம்ம நிமிஷத்தில் க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பேஸ்ட்டு தீந்து போனதுக்கப்புறம் அதை கட் பண்ணிங்கன்னா அதில் இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் பேஸ்ட் ஒட்டிகிட்ருக்கோம். அதை இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் ப்ரஷில் தொட்டுட்டு இதை வச்சு நீங்கள் உங்கள் பாத்ரூமில் இருக்க எல்லா டேப்ஸையும் நல்லா க்ளீன் பண்ணி விடுங்க. அதில் இருக்க கரை எல்லாமே ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடும். பாத்ரூமில் இருக்க டேப்ஸ் மட்டும் இல்லை, நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற சிங்கையும் டேப்பையும் கூட இந்த பேஸ்ட்டை வச்சு நிமிஷத்தில் ஷைனிங்காக மாற்றலாம். பேஸ்ட் வச்சு சிங்க்கு க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடுறேன். வாஷ் பண்ணினதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளோட சிங்க் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். எப்போவுமே பேஸ்ட்டு காலியானதும் அதை தூக்கி போடாமல் அதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பேஸ்ட்டையும் வேஸ்ட் பண்ணாமல் கிச்சன் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட டேப் பாருங்கள் நல்லாவே புதுசு மாதிரி ஷைனிங்காக இருக்குது. இப்போ ஒரு டிஷ்யூ இல்லைனா துணி வச்சு அந்த சிங்க் ஃபுல்லாக நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சி விட்டுருங்க. இப்போ ஒரு டிஷ்யூவில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த டிஷ்யூவை வச்சு நீங்கள் உங்கள் பாத்ரூம் சிங்க் டேப் எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால மேற்கொண்டு எவ்வளோ சோப்பு தண்ணி பட்டாலும் உங்கள் சிங்க்லேயும் சரி டேப்லேயும் சரி கரை படியாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் சிங்க் எப்போவுமே புதுசு மாதிரி மெயின்டைன் ஆகும். இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே நெயில் கட்டர் வச்சுருப்போம். நெயில் கட்டரை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா திரும்பவும் அதை இந்த மாதிரி மட்டும்தான் நம்ம க்ளோஸ் பண்ணி வைப்போம். பட் அந்த மாதிரி நம்ம வச்சாலுமே ஒரு சில டைம் நம்ம அந்த கட் பண்ணுற போர்ஷனில் விரலை வச்சு பார்த்திங்கன்னா நல்லாவே ஷார்ப்பாக கீறும். சின்ன பசங்கள்லாம் தெரியாமல் அதில் விரல் வச்சு இழுத்தாங்கன்னா கூட கையில் நல்லாவே கீறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெயில் கட்டரை யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா டாப் போர்ஷனை இந்த மாதிரி கட்டை விரலால் பிடிச்சி லைட்டாக அமுத்தி விட்டிங்கன்னா போதும். அந்த கட் பண்ணுற 2 ஷார்ப்பான எஜ்ஜுமே நல்லா க்ளோஸ் ஆகிடும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஷார்ப்பான பொசிஷன் நல்லாவே க்ளோஸ் ஆயிடுச்சுங்கிறதுனால நம்மளோட விரல் தெரியாமல் பட்டால் கூட விரலுக்கு எந்த விதமான கீறலும் வராது. உங்களுக்கு எப்போ நெயில் கட்டரை திரும்ப யூஸ் பண்ணணுமோ அப்போ கட்டை விரலை வச்சு இந்த மாதிரி பேக் சைடு இழுத்து விட்டிங்கன்னா போதும். திரும்பவும் நெயில் கட்டரோட ஷார்ப்னஸ் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நெயில் கட்டரை எப்பவும் போல் யூஸ் பண்ணலாம். இந்த டிப்ஸ் நெயில் கட்டர் யூஸ் பண்ணுற நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ப்ளவுஸோட கொக்கிலாம் நம்ம போடும்போது பார்த்தோன்னா அந்த ப்ளவுஸில் இருக்க கடைசி கொக்கி மட்டும் லூஸாக இருக்கும். ஸோ அது நமக்கு போட்டிருக்கும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக ஒரே ஒரு ஊக்க வச்சு இந்த ப்ராப்ளமை நம்ம சரி பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கடைசி கொக்கியை டைட்டாக போடணுமோ அந்த இடத்துல நீங்கள் ஊக்க வச்சு இந்த மாதிரி உள் சைடாக போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு வெளி சைட்லேருந்து பார்க்குறதுக்கு அந்த கொக்கி மாட்டுற லூப் மாதிரி தான் அது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் கொக்கியை மாட்டி விட்டுட்டிங்கன்னா போதும். உங்களோட ப்ளவுஸ் நல்லா கரெக்டாக ஃபிட்டாகவே இருக்கும், லூஸாக இருக்காது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். கொக்கி இருக்கிற லூப்புக்கும் நம்ம இப்போ ஊக்கில் வச்சு ரெடி பண்ணின லூப்புக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. இந்த டிப்ஸ் நமக்கு எமர்ஜென்சியில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 5th டிப் பார்க்கலாம்.
ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் அடுப்பை எப்படி புதுசு மாதிரி பளிச்சுன்னு க்ளீன் பண்ணுறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம். நைட்டு சமையல் வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா என்னோடய அடுப்பு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இதை எப்படி நம்ம ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் இருக்க ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க. இதை வச்சு அந்த அடுப்பில் ஒட்டிகிட்டு இருக்க சாப்பாட்டு துகள்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துருங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் கூட தேய்க்க வேண்டாம். ஜஸ்ட்டு நீங்கள் லைட்டாக தேய்ச்சாவே போதும். அந்த துகள்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். அடுப்பில் இருக்க பர்னர் எல்லாத்தையும் தனியாக எடுத்துடலாம். அடுப்பை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம இன்றைக்கி கொஞ்சமாக இந்த மாதிரி பேஸ்ட்டும் அது கூடவே ஒரு மூடி வினிகரும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். பேஸ்ட்டும் வினிகரும் நல்லாவே மிக்ஸ் ஆகி நமக்கு ரொம்பவே எஃபெக்டிவான க்ளீனிங் சொல்யூஷன் கிடச்சிரும். இப்போது இந்த சொல்யூஷனை வச்சு தான் நம்ம அடுப்பை க்ளீன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. இதில் அந்த சொல்யூஷனை டிப் பண்ணி அடுப்பில் எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும். அந்த அடுப்பில் ஒட்டிகிட்டு இருக்க எண்ணெய் பிசுக்கு கரை கூட ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகி வந்துடும். பாருங்கள், நான் அடுப்பு ஃபுல்லாக இந்த சொல்யூஷனை வச்சு தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போது இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ இல்லைனா ட்ரை கிளாத் ஏதாவது எடுத்துக்கோங்க. அதை வச்சு திரும்பவும் நீங்கள் அடுப்பை ஒரு வாட்டி தொடச்சி எடுத்திங்கன்னா போதும். உங்களோட அடுப்பு வந்து நிஜமாகவே ரொம்பவே க்ளீன் அண்ட் ஷைனிங்காக மாறிடும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த அடுப்பில் இருந்த அழுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆயிடுச்சு. நம்ம இன்றைக்கி தண்ணி, சோப்பு, டிஷ்வாஷ் லிக்விட்னு எதுவுமே யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சே அடுப்பை நம்ம புதுசாக க்ளீன் பண்ணிட்டோம். நீங்களும் இந்த மெத்தடில் அடுப்பை க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்களோட அடுப்பும் புதுசு போல் மின்னும். இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம். இப்போ நம்ம சிங்கில் மிளகாத்தூள் போட்டால் என்ன ஆகும்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கிண்ணத்தில் ஃபஸ்ட்டு நம்ம 2 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் வந்து சிகப்பு மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். இப்போது இது கூடவே நம்ம இந்த சூடத்தை தான் பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் சூடத்துக்கு பதிலாக நாப்தலின் பால்ஸ், அதாவது அந்த உருண்டை இருந்துச்சுன்னா அதை கூட பவுடர் பண்ணி 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். சும்மா ஒரு பேப்பரில் வச்சுட்டு இடிக்கல் வச்சு தட்டினீங்கன்னாவே போதும், நல்லா பவுடர் ஆகிடும். இப்போ 3ஐயும் நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பவுடரை நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம வீட்டில் இருக்க சிங்கில் தான் யூஸ் பண்ண போகிறோம். நிறைய பேர் வீட்டில் பார்த்தோன்னா நைட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு போனதுக்கப்புறம் கிச்சனில் இருக்க சிங்க்கு, பாத்ரூமில் இருக்க சிங்க்லலாம் கரப்பாம்பூச்சி வர ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி எந்த பூச்சியும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலான்னா நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி சிங்க்கெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த பவுடரை ஒரு 2 ஸ்பூன் சிங்கோட அந்த ஹோலில் தூவி விட்டுட்டோன்னா போதும். பேக்கிங் சோடா, மிளகாத்தூள், சூடம், அந்துருண்டை, இந்த ஸ்மெல் எதுவுமே கரப்பாம்பூச்சிக்கு மட்டும் இல்லை, எந்த பூச்சிக்குமே பிடிக்காது. ஸோ இந்த ஸ்மெல் இருக்கிற இடத்துக்கு வரவே வராது. கண்டிப்பாக இந்த பவுடரை நீங்கள் ட்ரையாக மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் எஃபெக்ட் வந்து இருக்கும். நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் மிக்சரை தூவினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டப்பா வச்சு அந்த சிங்க் ஹோலை மூடிட்டிங்கன்னா எந்த பூச்சியுமே அந்த டப்பாவை தாண்டி வெளியிலையும் வராது. அந்த இடத்துலையே செத்து கிடக்கும். நைட்டு நேரத்தில் கரப்பாம்பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் டெய்லி இந்த மாதிரி தனித்தனியாக மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண வேண்டாம். ஒரு வாட்டி நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ், ஹோம் டிப்ஸ் அண்ட் ரீயூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா.